மாணவர் அணின்னு இன்னைக்கு போராட்டம் பண்ணாங்க. சேகர் பாபு எப்போ மாணவர் ஆனாரு? மா சுப்பிரமணியம் எப்போ எந்த காலேஜில் படிக்கிறாரு? தமிழன் பிரசன்னா எங்கே இருக்கார்? நான் பார்த்த மூஞ்சிங்களை சொல்கிறேன். திஸ் கவர்மெண்ட் ஏன்னா அது ஸ்டேபிளாக நின்றுடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை அசைக்கிறதுன்றது முடியாதுன்னு இவங்க எல்லாருக்கும் தெரியுது. இன்னும் 6 மாதத்தில் தேர்தல் வந்துடலாம், எப்போ வேணாலும் வரலாம், தேர்தலை சந்திக்க தயாராகுங்கள்னா உண்மையில குலை நடுக்கத்தில் இருக்காங்க திமுக ஆட்கள். இந்த 57 வருமா? டிவிக்கு ஐட்டிங்களை நல்லா பதில் போட்டிருக்காங்க. நீங்க இனி எத்தனை தேர்தல் வந்தாலும் 100% தோல்விக்கு தயாராகுங்க அப்படின்னு. அப்ப எதுக்காக இந்த ஒப்பாரி, இந்த கச்சேரின்னு பார்த்தா, இந்த 2 பேரும் இல்லாத ஒரு புதிய ஆள், புதிய கட்சி. இவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியல இவர் எப்படின்னு. ஏன்னா இவங்களுக்குள்ள நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டா, ஓவர் த டேபிள், அண்டர் த டேபிள். என் ஆட்சியில் உங்களை ஒன்றும் பழி வாங்க மாட்டேன், உங்கள் ஆட்சியில் நான் யாரையும் பழி வாங்க மாட்டேன். இப்படி ஒரு அன்ரிட்டன் அக்ரிமெண்ட்டோடவே தான் ரூலிங் பார்ட்டியும் அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. என்னடா இது, நீயா நானா நடத்திட்டு இருந்தோம் இவ்வளோ நாளாக சௌகரியமான ஒரு அரசியல், இப்போ திடீர்னு வேற ஒரு ஆள், 3வது ஆள் இங்கே உழைஞ்சி. காதர் மொய்தீன் அவர்கள் பேட்டி கொடுத்துட்ருக்காரு, முஸ்லீம் லீக் தலைவர். நாங்கள் அன்னைக்கு விஜய் கட்சியை ஆதரிக்கல, முஸ்லீம் சமூகம் எங்களுக்கு மேலே அழுத்தம் கொடுத்தது, நீங்கள் ஆதரிச்சே ஆகணும் விஜயை, இந்த நேரத்தில் அவரை நீங்கள் கைவிடக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு அழுத்தம், சமூக அழுத்தம் எங்களுக்கு இருந்தது. நீங்கள் ஆதரிச்சு இல்லைன்னா கட்சியே காணாமல் போயிருக்கோன்றார். முஸ்லீம் லீக் கட்சியே காணாமல் போயிருக்கோம்.